வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான குழந்தைங்களுடைய எடை, அதுக்கப்புறம் நிறம், இது ரெண்டுமே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹீமோக்ளோபின் இரும்புச்சத்து 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லலாம், ஜூஸுன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக சளி பிடிக்காது, ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மாதுளம்பழம் பொமோகிரானைட் கொஞ்சமாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 4-5 துண்டு பீட்ரூட் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் பொமோகிரானைட் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். இது கூட ஒரே ஒரு பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி எதுக்கு அப்படின்னா, அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும், குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும், இந்த மழை காலத்தில் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இஞ்சி சின்ன துண்டு ரொம்ப குட்டியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் பொமோகிரானேட் ரெண்டுமே டெய்லி ரெகுலராக கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்க மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு இதை சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அந்த சக்கையை மட்டும் வர அளவுக்கு பார்த்துட்டு ஜூஸை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஃபில்டர் பண்ண ஜூஸை குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுள் பாயிலிங் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஜூஸ் அதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் அது லைட்டாக சூடானால் போதும். குழந்தைங்க அந்த குடிக்கிற அந்த விரல் வச்சோம்னா லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருங்க. இதை நீங்கள் சிப்பர் கப்பு, அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டிலு, டம்ளரு எதில் வேணாலும் ஊற்றி கொடுக்கலாம். ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றும்போது ஒரு 2 டைம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக ஃபீடிங் பாட்டிலையே உறிஞ்சி குடிச்சிருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.